தமிழகத்தை உலுக்கி வந்த பாண்டிச்சேரி சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழகத்தை உலுக்கிய பாண்டிச்சேரி சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் கண்டனம் தெரிவித்தது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை கொலை செய்திருக்கும் சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கை தான் தற்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகி வருகிறது. தற்போது சோசியல் மீடியா முழுவதும் புதுச்சேரியில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பரபரப்பாக நிறைய பேர் கண்டனம் தெரிவித்து வராங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள சோலை நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் நாராயணன் மைதிலி தம்பதியினர். இவங்களுக்கு 9 வயதில் ஆர்த்தி என்ற மகனும், இவங்க அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தாங்க. இவங்க கடந்த 2ஆம் தேதி தன்னுடைய வீட்டிற்கு வெளியே விளையாடு கொண்டிருந்த போது மாயமாகியிருக்காங்க. நீண்ட நேரம் ஆகியும் தன் மகளை காணவில்லை என்று பெற்றோர்கள் போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்காங்க. 4 நாட்கள் ஆகியும் ஆர்த்தி கிடைக்கவில்லை. ஒரே கால்வாயில் சாக்கு மூட்டையில் சடலமாக ஆர்த்தி என்ற சிறுமி கிடைத்திருக்காங்க. இதனையடுத்து போலீசார் உடலை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க. அப்போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்டதாக தெல்ல தெளிவாக தெரிந்தது. பின்பு போலீஸ் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. மேலும் இது சம்பவமாக போலீஸ் குற்றவாளிகளை கைது செய்திருக்காங்க. அந்த ஏரியாவிலே கஞ்சா குடிக்கும் 19 வயது இளைஞனும் 58 வயது கொண்ட முதியவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பின்பு விசாரணையில் அந்த இளைஞர் சிறுமிக்கு மொட்டை மாடியில் பாலியல் தொல்லை கொடுத்த போது அதை பார்த்த முதியவரும் தன்னுடன் சேர்ந்து கொண்டதாகவும் சிறுமி மிகவும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ததால் அடித்த அடியில் அவர் இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார். இதை அறிந்த ஊர் மக்கள் குற்றவாளியிடம் ஒப்படைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து வராங்க. தற்போது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. இது குறித்து பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் என பலருமே கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில இது தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை 9 வயது சிறுமி பாலியல் துன்பத்தால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. பெற்ற மகளை இழந்து வாடும் பெரும் துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு எனது கனத்த இதயத்துடன் ஆறுதலை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறுமி மிருகத்தனமாக ஈவிரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறாங்க. தற்போது விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கை தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. விஜய் தொடர்ந்து நிறைய பல்வேறு நட்சத்திரங்கள் பிரபலங்கள் எல்லாருமே இந்த சிறுமியின் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.